ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சுருக்காங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க மீன் குழம்பு வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி சைட்லலாம் மீன் குழம்பு தான் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து வரும் பாருங்கள். இதில் வந்து நம்ம தக்காளி பழத்தை போட்டு அரைக்கணுங்க. மசாலா அரைச்சி முடித்தோடனே லாஸ்ட்டில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோம்னா அந்த தக்காளி பழம் சாறு அதில் உள்ளே இறங்கி குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குழம்பும் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. மீன் குழம்புக்கு மசாலா வந்து காரத்துக்கு தந்தோடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வரமல்லி தூளுங்க, ஒரு 1.5 ஸ்பூன் வரமல்லி தூள். வரமல்லி தூள் வந்து நிறைய போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். கலருக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். அப்புறம் மிளகுங்க, 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க. குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகங்க. அப்புறமா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். தேங்காய், ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன். வெங்காயங்க, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு அரைங்க, குழம்பு நல்லாயிருக்கும். இது வந்து தாளிசம் பண்ணதுக்குங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட வந்து தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். லைட்டாக அரைச்சா போதும், ரொம்ப அரைக்காண்டாம். அரைச்சாச்சுங்க, தக்காளியும் கூட போட்டு அரைச்சாச்சு. இது கூட வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்ம மீனை ஆட் பண்ணிடலாம். மீன் வந்து சங்கரா மீனுங்க. அப்படியே சுட சுட சோறு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. ஊற்றி சூப்பரான லஞ்சு. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.